우리가 예수를 믿는다는 건 참 행복한 일입니다. நாம் தேவனை விசுவாசிக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். 하나님의 큰 축복을 받은 자들입니다. நாம தேவனுடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள ஜனங்களா இருக்கிறோம். 우리는 원래부터 하나님의 자녀였습니다. நாம் ஆதியிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். 혹시 미운 오리 새끼라는 동화를 아십니까? ஒரு 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 அக்லி அந்த அக்லி டக்லிங்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய ஒரு கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? 이유는 잘 알 수 없지만 오리가 그 알을 이렇게 엄마 오리가 알을 품었는데 알에서 백조 한 마리가 나오게 되었습니다. ஒரு வாத்து வந்து அந்த வாத்தோட முட்டைகள் வந்து அடை காக்கும் பொழுது ஒரு முட்டை வித்தியாசமா இருக்குது. 처음에는 이제 오리하고 그 백조하고 별 차이가 없어서 지낼 수 있었는데 점점 크면서 오리의 모양과 백조의 모양이 다른 거예요. அப்ப அந்த முட்டைகள்ல ஒண்ணு வந்து அன்னப்பறவையோடது. அப்போ அது ரெண்டும் சேர்ந்து வளரும்போது பார்க்கும்போது அன்னப்பறவையோடது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. 새끼 오리들이 보니까 자기하고 다른 그 미운 오리가 있으니까 너는 왜 나하고 틀리게 생겼니? 이러면서 콕 찢기도 하고 너는 왜 이렇게 몸집이 큰 거야? 그러면서 이렇게 구박을 하기 시작을 했어요. சோ அப்ப அந்த வாத்துகள்லாம் அந்த வாத்து சின்ன அதுங்கெல்லாம் வளரும் பொழுது இந்த அன்னப்பறவையை பார்க்கும்போது நீ என்ன ரொம்ப எங்களை விட பெருசா இருக்கிற வித்தியாசமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அவைகள் வந்து அதுங்களை அந்த அன்னப்பறவைய கிண்டல் பண்றத பாக்குறோம். 엄마 오리가 봐도 다른 오리하고 다르게 그 미운 오리는 모양이 이상한 거예요. 그래서 엄마 오리도 그 미운 오리를 이렇게 싫어하기 시작을 했어요. சோ அப்ப அந்த அம்மா வாத்துமே பாக்குது இது ஏன் ரொம்ப வித்தியாசமா இருக்குது, என்னோட மற்ற பிள்ளைகளை விட இந்த பிள்ளை ரொம்ப வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாத்துக்கே ரொம்ப குழப்பமாயிடுச்சு, இது என்னோட பிள்ளை தானான்னு. 그래서 그 미운 오리가 무리를 떠나서 나는 참 못생기고 굉장히 나쁜 오리인가 보다 이렇게 생각하고 그 무리를 떠나서 저 강 한가운데 가서 이렇게 혼자 이렇게 떨어져 있었어요. சோ அப்ப அந்த அன்னப்பறவை என்ன பண்ணுது, அப்ப நான் வந்து ரொம்ப அசிங்கமா இருக்கும் போல, என்னை யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, அந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு இது பிரிஞ்சு போறது நம்ம பாக்குறோம். 그래서 강에서 이렇게 보니까 저쪽에 멋진 새들이 놀고 있는데 그 새들은 정말 멋지게 생긴 거예요. அப்ப அந்த பறவை ரொம்ப தூரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல தண்ணி நிறைய இருக்குது. அந்த தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல அழகான பறவைகள் வந்து அங்க விளையாடிட்டு இருக்கிறது. அது ரொம்ப அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு. 그 멋진 새가 야, 너 왜 거기 혼자 있어? 이리 와서 우리랑 같이 놀아. 이러면서 부르는 거예요. அப்ப வந்து அந்த அன்னப்பறவைகள் அங்க விளையாடிக்கிட்டு இருக்க அந்த பறவைகள் வந்து இந்த பறவையை பார்த்து வா எங்க கூட வந்து விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க கூப்பிடுறத பாக்குறோம். 늘 구박만 받던 그 오리가 나한테 오라고 하는 거야? 이러면서 이제 대답을 했죠. எப்பவுமே அது எல்லா பறவைகளும் வந்து தன்னை தள்ளி வச்சிருக்கிறது மட்டுமே உணர்ந்த இந்த நேரத்துல வந்து மற்ற பறவைகளை தன்னோட விளையாடுறதுக்கு கூப்பிடும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டுச்சு. என்னதான் கூப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. 그래, 너 말이야, 너 같이 와서 우리랑 같이 놀아. 이렇게 얘기를 하는 거예요. ஆமா உன்னதான் கூப்பிடுற, வா எங்க கூட வந்து விளையாடு வான்னு சொல்லி ரொம்ப ஆவலா கூப்பிட்டுச்சுங்க. 처음으로 남들한테 대접을 받아보고 칭찬을 받는 자리에 가게 된 거죠. முறையா மத்த பறவைகள் வந்து அதை கூப்பிட்டு விளையாடுறத அதனோட வாழ்க்கையில முறையா அனுபவிக்குது. 거기서 이제 한참 놀았는데 이 새들이 우리 이제 딴 데 가서 놀자 그러더니 다 날아가기 시작을 하는 거예요. சோ அந்த இடத்துல விளையாடிக்கிட்டு இருந்த அந்த பறவைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு வா நம்ம வேற இடத்துல போய் விளையாடலாம்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சுச்சுங்க. 근데 이 미운 오리는 한 번도 날아본 경험이 없어요. ஆனா இந்த அன்னப்பறவை ஒரு நாளுமே பறந்ததே கிடையாது. 그러니까 그 친구가 야, 날개를 쭉 펴. 그래서 막 날아봐 이러는 거예요. அப்ப அந்த பறவைகள் சொல்லுது உன்னோட சிறகை நல்லா விரிச்சிட்டு மேலே கீழே அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குதுங்க. 근데 날아본 경험이 없으니까 날개를 못 피는 거예요. 그러니까 그렇게 하지 말고 쭉 펴서 날아보라고 시키는 거예요. அப்ப அது தன்னுடைய சிறகை வந்து ரொம்ப கிட்ட வச்சு பறக்கிறதுனால அந்த பறவைகள் சொல்லிச்சு நல்லா உன்னோட சிறகை விரிச்சு பறக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லுச்சுங்க. 처음에는 잘 안 됐는데 자꾸 날개를 펴보니까 자기도 그 백조들처럼 날아갈 수가 있는 거예요. அப்ப அது தொடர்ந்து அது பறக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பதான் அதுக்கு உணருது அந்த பறவைகளை போல தன்னாலையும் பறக்க முடியும் அப்படின்றத. 우리는 창세전에
영세전에 하나님이 우리를 하나님의 자녀로 삼으셨습니다. ஆண்டவர் நம்மள வந்து ஆவியின் பிரகாரமாக அவருடைய பிள்ளையாக தேவன் வந்து நம்மள படைச்சிருக்கிறார். சாமி நிச்சயமா. ஐயா பாஸ்டர் உங்களோட மியூட் போடுங்களேன் ப்ளீஸ். பாஸ்டர் ரமேஷ் ப்ளீஸ் மியூட் போடுங்களேன். ஹலோ பாஸ்டர் ரமேஷ் கேக்குதுங்களா? ப்ளீஸ் மியூட் போடுங்களேன். Thank you. 그래서 우리는 창세전, 영세전부터 원래 하나님의 자녀인데 세상에 마귀가 있는 세상에서 그렇게 미운 오리 새끼처럼 길들여져 있었어요. நாமும் வந்து ரொம்ப அழகான தேவனுடைய பிள்ளைகளாக அவருடைய சாயலால் படைக்கப்பட்ட பிள்ளைகளா இருந்தாலும் எப்படி இந்த ஒரு அசிங்கமான ஒரு பறவைக்கு நேரக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த அழகான அண்ட பறவைக்கு நேர்ந்ததோ அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் இந்த பிசாசின் மூலமாக நாம் வந்து தள்ளப்பட்டவர்களை போல நாம் வந்து அப்படிப்பட்ட பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கோம். 그래서 하나님의 참 축복이 뭔지를 잘 모르고 세상의 것으로 우리들이 채워져 있는 것을 알 수 있습니다. அப்போ தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதம் என்ன, தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்களை இழந்து போன ஒரு நபர்களாக நாம் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 이제 하늘에 있는 정말로 참된 축복이 나의 축복이 되는 그런 은혜의 시간이 되기를 바랍니다. இந்த நாள்ல கூட பரலோக தேவனுடைய அந்த மகா பெரிய கிருபை இந்த நாளிலும் கூட இங்க இருக்கிற அனைவர் மேலும் இருக்கும்படிக்கு நான் வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 세상 사람들은 돈이 많고 권세가 있고 뭐 능력이 있고 건강하고 이런 걸 복이라고 생각을 합니다. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் பார்க்கும் பொழுது அதிக பணம் வச்சிருக்கிறாங்க, சுகமா இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கு, அவங்க கிட்ட இல்லாத ஒண்ணுமே கிடையாது, அவங்க எல்லாமே வசதியா இருக்கிறாங்க. 그러나 우리는 그것보다 더 큰 축복을 받은 자입니다. ஆனா அதுதான் அவங்க பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவர்கள் நம்மதான். 예수님은 마태복음 6장 33절에 너희는 먼저 그의 나라와 그의 의를 구하라 이렇게 말씀하십니다. மத்தேயு 6:33ல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கு. 그러면 너희가 세상에서 구하는 그 모든 것들을 더하여 주시겠다고 약속하셨습니다. அப்ப இந்த உலகத்தில் நம்ம தேட வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுப்பதா அங்க வந்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். 천국 호적 등본 열람이라는 제목으로 오늘 말씀을 나눕니다. சோ இந்த நாள்ல கூட பரலோக குடும்பத்தினுடைய பதிவேட்ல இடம் பிடிக்கிற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 빌립보서 3장 20절 말씀을 같이 보시기 바랍니다. எல்லாரும் என்னோட சேர்ந்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 우리의 시민권은 하늘에 있다라고 말씀하고 있습니다. நம்மளுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. 아까 미운 오리 새끼가 오리들하고 같이 살지만 그는 오리가 아니고 그 새는 배조였습니다. அந்த தள்ளப்பட்ட அந்த வாத்து வந்து தன்னை வாத்து நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு, ஆனா அது ஒரு அழகான அன்னப்பறவைன்றதுதான் அதுக்கு புரிய வந்துச்சு. 요한복음 16장 11절에 있는 것처럼 세상 임금이 장악하고 있는 세상에 우리가 살고 있지만 우리는 호적이 하늘에 있는 하나님의 자녀입니다. நாம் இந்த உலகத்துல வந்து ஒரு சாதாரணவர்களாக கடந்து போகிறவர்களாக இருந்தாலும் நாம் வந்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த குடியுரிமை பெற்ற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். 그래서 우리는 하나님이 주시는 참된 축복을 복으로 알고 살아야 합니다. அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த உண்மையான அந்த ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழக்கூடிய ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். 예수님이 사도행전 1장 8절 오직 성령이 너희에게 임하시면 땅끝까지 이르러 복음의 증인이 될 것을 언약으로 우리에게 주셨습니다. அப்போஸ்தலர் 1:8ல சொல்லப்பட்ட பிரகாரம் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து இந்த பூமியினுடைய கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 성령이 우리에게 임하시면 땅끝까지 복음의 증인이 될 것을 약속해 주셨습니다. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும்பொழுது நாம் பலன் அடைந்து இந்த பூமியின் கடைசி பரியந்தம் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருப்போம். 그러므로 세계 복음화는 하나님의 소원이고 예수님의 약속입니다. இந்த உலகத்தினுடைய சுவிசேஷம் தேவனுடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமா இருக்கிறது. அதுதான் நமக்கு தேவன் கொடுத்த பெரிய சத்தியமா இருக்கிறது.
여기에 모이신 사모님들을 통해 하나님은 인도 복음화를 하시겠다고 지금 말씀하고 계십니다. இந்த நேரத்துல கூட இங்க கூடி இருக்கிற எல்லா அப்போஸ்தலருடைய மனைவிகள் மூலமாக இந்த உலகத்தினுடைய சுவிசேஷம் பரவ போகிறது. 여기에 아멘하고 여러분이 따라가시면 여러분은 축복된 길을 걸어가는 것입니다. நீங்க இப்ப நான் சொன்னதை கேட்டு ஆமென் சொல்லி இருந்தீங்கன்னா அதனுடைய கிருபை உங்களுக்கு உண்டு. Amen. 내가 어떻게 아멘. 가요? 아멘. 그런 생각은 하실 필요가 없습니다. நான் எப்படி இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற கவலை உங்களுக்கு அவசியம் கிடையாது. 하나님의 말씀이 성취되는 그 길에 내가 서 있기만 하면 됩니다. ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறக்கூடிய இடத்துல நான் இருக்கிற நபரா இருந்தால் மட்டுமே போதும். 하나님의 약속을 언약으로 붙잡고 가기만 하면 되는 것입니다. சோ அவருடைய அந்த உடன்படிக்கை பிடித்து நடக்கிற ஒரு மனிதரா இருந்தா மட்டும் போதும். 내가 하는 게 아니라 내 안에 능력으로 계시는 성삼위 하나님이 나를 통하여 하시는 것입니다. சோ என் பலத்தினால் அல்ல, என் கூட என்னோட இருக்கிற அந்த திருத்துவ தேவனுடைய வல்லமையினாலே பலத்தினாலே இது என்னால செய்யக்கூடும். 복음 증거하는 일은 내 일이 아니라 하나님의 일입니다. சாட்சியா இருப்பது என்னுடைய வேலை கிடையாது, அது தேவனுடைய வேலையா இருக்குது. 그래서 거기에 아멘하고 나는 말씀을 붙잡고 한 걸음 한 걸음 인도받아 가기만 하면 되는 것입니다. அப்படி நம்ம ஆம் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் பிடித்து நம்ம ஒவ்வொரு படிப்படியாக முன்னேற வேண்டிய அவசியம் இருக்கிறது. 우리가 장사하는 사람이 아니라 우리는 복음을 증거하는 사람입니다. நாம் வந்து தேவனுடைய சாட்சிகளாக தேவனுடைய சுவிசேஷத்திற்கு சாட்சிகளா இருக்கிறவர்கள். 우리가 우리 교회라는 교회를 하나의 마켓처럼 생각을 하고 우리 교회를 부흥시키는 거, 마켓이 잘 되는 것처럼 생각하면 안 되는 것입니다. நாம் இப்போ ஒரு சபையில இருக்கிறோம், அந்த சபையிலே நாம் முடங்கி விடாதபடிக்கு இந்த உலகத்தினுடைய சுவிசேஷத்தை குறித்த ஒரு பெரிய கனவுள்ளவர்களா இருக்கணும். 우리 교회가 부흥하는 게 마켓을 하나 열어놓고 장사가 잘 되는 사람처럼 그렇게 기뻐해서는 안 된다는 뜻입니다. அப்போ நான் ஒரு சபையில இருக்கும்போது அந்த சபையை குறித்தே காரியங்கள் இல்லாதபடிக்கு நம்ம அதை தாண்டி வருகிற ஜனங்களாக நம்ம இருக்கணும். 우리는 전도 제자를 교회에 남겨야 합니다. நாம் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற சீஷர்களை உருவாக்குகிற சபையாக இருக்க வேண்டும். 이 전도 제자들이 자기의 산업의 현장, 직장의 현장, 삶의 현장에서 예수가 그리스도라고 전도하는 제자들로 서야 합니다. அப்படி உருவாக்கப்பட்ட சீஷர்கள் நம்மளோட சபையில இருந்து அநேக காரியங்களுக்கு தொழில்நுட்பமான காரியங்களுக்கு அனுப்பப்படணும். அநேகர் வந்து இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கக்கூடிய இடத்துல அப்படிப்பட்ட சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் வந்து சீஷர்கள் எழும்பி இருக்கணும். 처음에는 적은 것 같지만 그런 제자들이 많아지면 많아질수록 교회 부흥은 하지 말라 그래도 부흥이 될 수밖에 없는 것입니다. சோ அப்படிப்பட்ட சீஷர்களை உருவாக்கும் பொழுது நாம் வந்து நம்மளுடைய சபை பெருக்கத்தை கட்டாயம் சந்திக்க வேண்டுமே தவிர இதை தவிர்க்கவே முடியாது. 부흥이 목적이 아니라 제자를 남기기만 하면 그냥 부흥은 따라오는 것입니다. சபை பெருக்கம் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஆனா உண்மையிலே சீஷர்களை உருவாக்கியவருங்கன்னு சொன்னீங்கன்னா சபை பெருக்கத்தை தடுக்கவே முடியாது. 뿐만 아니라 그 제자들이 나보다 더 말씀을 현장에서 잘 전할 수 있는 사역자들로 준비를 시키는 것도 우리 사모님들이 하실 일입니다. நம்ம போதலுடைய மனைவிமார்கள் இப்படி சபையில இருக்கிறவர்களை வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிற அளவுக்கு நம்மளை காட்டிலும் அறிவிக்கிற அளவுக்கு அவர்களை உருவாக்கி வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறீர்கள். 여러분이 지금 새 생명 새 생활을 하고 있는데 이거 다 아는 거예요. 이렇게 생각하시는 분들도 계실 줄 압니다. இந்த நம்ம இப்போ பார்த்து கொடுக்கிறது ஒரு புது வாழ்வு, ஒரு புதிய ஆத்மாக்குரிய ஒரு காரியங்களா இருந்தாலும் இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 저는 이 책을 지금 30년 동안 여러 현장에서 전하고 또 가르치고 있습니다. 30 வருடமாக இந்த பாடங்களை நான் வந்து பல இடங்களில் நான் தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். 그렇기 때문에 이거는 그냥 공부하는 책이 아니라 이거는 생명을 전하는 것이라는 걸 꼭 기억했으면 좋겠습니다. இது வந்து ஒரு படிக்க வேண்டிய பாடங்கள் கிடையாது. இது வந்து ஒரு வாழ்வியல் முறை. இத வந்து நம்ம ஜீவன் கொடுக்கிற ஒரு வார்த்தைகள் இதில் அடங்கி இருக்கு. 복음 자체가 생명입니다. சுவிசேஷத்தினுடைய காரியம் வந்து ஜீவனுள்ளதா இருக்கிறது. 이 복음은 원래 인간으로 회복하는 복음은 회복입니다. இந்த சுவிசேஷம் நம்ம பழைய ஆதியிலே உண்டாக்கப்பட்ட மனிதனை திரும்பவும் உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. 그리고 이 복음은 능력입니다. இந்த சுவிசேஷம் வல்லமையுள்ளதா இருக்கிறது. 그리고 이 복음은 우리가 가지고 있는 세상의 많은 것들을 치유하는 치유가 되어집니다.
இந்த உலகத்துல நம்மளுடைய பாடுகள் எல்லாவற்றையும் வந்து சுகமாக்கக்கூடிய, அதை வந்து கழுவக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறது இந்த சுவிசேஷம். 그래서 오늘 여러분이 이 답을 가지고 말씀을 나누기를 원합니다. இந்த பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வசனங்களை நாம் தொடர்ந்து கவனிப்போம். 전도자는 하나님의 은혜만 있으면 됩니다. ஒரு சுவிசேஷகனுக்கு தேவனுடைய கிருபை மாத்திரமே போதும். 돈이 없어도 괜찮고 지식이 없어도 괜찮고 그 무슨 환경이 잘못되어 있어도 괜찮습니다. அப்படிப்பட்ட சுவிசேஷகனுக்கு வந்து ஒரு பணம் அதிகமா இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. நல்ல சூழ்நிலைகள், நல்ல காரியங்கள் அவங்களை சூழ்ந்து இல்லைனாலும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு இல்ல. 여러 가지 문제가 있어도 내가 복음을 전하고 있으면 그 문제는 지나가는 것이고 해결되는 것입니다. அப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷனுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போய் அவங்க சமாதானமா இருக்கிறதை பார்க்க முடியும். 왜 예수를 믿는가? 여러분은 그 답이 있으십니까? ஏன் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள்? அதுக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? 이 답을 여러분이 혼자 하실 수 있기를 바랍니다. இந்த கேள்வியை நீங்க வந்து தனிமையில இருக்கும்போது ஒரு முறை நீங்கள் கேட்டு பாருங்க. 많이 물어보면 이래서 예수를 믿고 저래서 예수를 믿고 막 이렇게 여러 가지 대답을 할 수 있습니다. அந்த இடத்துல வந்து நீங்க பதில்களை, வித்தியாசமான பதில்களை நீங்களே சொல்லி பார்க்க முடியும். 근데 베드로전서 2장 9절에 간단하게 답을 하고 있습니다. பேதுரு வந்து 1 பேதுரு 1:9 ரொம்ப சிம்பிளா ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குது. 믿음의 결국은 영혼의 구원을 받음이라 이렇게 말씀하고 있습니다. உங்க விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்று ரொம்ப சிம்பிளா சொல்லி இருக்கு. 예수를 믿는 이유는 구원을 받기 위해서입니다. இயேசுவை நம்ம விசுவாசிக்கிறது ரட்சிப்படையும்படி அடைவதற்காக. 그럼 구원을 받았다는 것은 어떤 것을 의미할까요? அப்ப ரட்சிப்பை அடைவது அப்படின்பது எப்படி அதை எடுப்பது? 내가 어딘가에 빠져 있는데 거기에서 건짐을 받았다는 것이 구원입니다. ரட்சிப்பு என்பது பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல இழந்து போன ஒரு இடத்தை நான் திரும்பவும் அடைவது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 그래서 구원은 인간이 스스로 해결할 수 없는 근본의 문제에서 해방됐다는 것을 의미합니다. அப்ப ரட்சிப்பு என்பது மனிதன் தன்னிச்சையாக தீர்க்க முடியாத அடிப்படை மூல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதாகும். 스스로 해결할 수 없는 문제가 창세기 3장 에덴 동산의 문제입니다. அப்ப நாம் எந்த முயற்சியிலும் செய்ய முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய பிரச்சனைகள். 인간을 지으시고 천지 만물을 지으신 하나님께서 에덴 동산 중앙에다가 선악과라는 나무를 주셨습니다. தேவன் எல்லாவற்றையும் படைத்து மனிதனையும் உண்டாக்கி அந்த இடத்துல வந்து நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தையும் அங்கு வைத்தார். 네가 이 땅에 있는 모든 것을 네 마음대로 정복하고 다스리고 다 누릴 수 있지만 이 나무의 열매는 먹지도 말고 만지도 마라. 먹는 날에는 네가 반드시 죽으리라. 이렇게 말씀하셨습니다. அப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரு, இந்த பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் நீ வந்து ஆண்டு கொள்ளலாம். ஆனா இந்த மரத்தினுடைய கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, தொடவோ புசிக்கவோ கூடாது. நீ புசிக்கிற நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து கட்டளை கொடுத்திருந்தார். 하나님이 주신 모든 축복을 다 누릴 수 있는데 요거 하나만 지키라고 말씀하셨습니다. எல்லா விஷயங்களும் நீங்கள் அனுபவிக்கவும் ஆண்டு கொள்ள முடியும். ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். 그런데 이 언약을 인간이 어기고 죄를 짓게 되었습니다. ஆனால் இந்த ஒரே ஒரு உடன்படிக்கை அவர்களால் கடைபிடிக்க முடியாமல் அதை வந்து அவர்கள் வந்து விட்டு போனதை நாம் பார்க்கிறோம். 물론 뱀을 가장한 사탄이 에덴 동산에 찾아왔습니다. அந்த இடத்துல வந்து பாம்புக்குள்ளாக நுழைந்த பிசாசு அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துக்குள்ள வருகிறது நாம் பார்க்கிறோம். 그러나 죄를 지은 것은 인간이기 때문에 그 죄를 사탄에게 물을 수가 없는 것입니다. Reverend Mikael, please muteல போடுங்களேன். 네 사모님. 다시 한번 더 네. 예. 죄를 지은 건 인간이기 때문에 죄의 책임을 사탄에게 물을 수 없는 것입니다. அப்ப பாவம் வந்து மனிதன் அதாவது அவன் தூண்டப்பட்டு மனிதன் பாவம் செய்தபடினால இது மனிதனிடத்துல இருந்து தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. 예를 들면 사기꾼이 와서 나한테 사기를 치려고 할 때 내가 판단을 잘해서 사기를 당하지 않으면 되는 거지 사기를 당한 내가 잘못인 것이죠.
ஒரு இப்போ ஒரு 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 ஏமாத்துறவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அந்த ஏமாத்துறவங்க என்ன வந்து அவங்க ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியும் பொழுது, நான் அதை சரியா நிதானித்து நான் ஏமாறாமல் இருக்கிறது என்னுடைய கடமையா இருக்குது. அப்படி நான் ஏமாறும் பொழுது அது என்னுடைய பிரச்சனையாகவும் இருக்கிறது. 하나님의 말씀에 네가 따 먹으면 너는 반드시 죽을 거라는 그 약속을 불신앙하고 그 말씀을 버린 것을 죄라고 말합니다. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கு, இது புசிக்கிறனாலே சாகவே சாவா, இது தொடக்கூடாது என்று சொல்லி இருந்தும், அது மீறி அந்த தேவனுடைய வார்த்தையை தள்ளி அவர்கள் அதை எடுத்து செய்தபடினால அது மனுஷனுடைய எல்லா முக்கிய ஒரு காரியமா அது மாறி இருக்கிறது. 그래서 이 죄 때문에 인간의 모든 문제가 다 찾아오게 된 것입니다. அப்ப இந்த அடிப்படை பிரச்சனைகள் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வேறாக மாறி அநேக பிரச்சனைகளுக்கு காரியமாய் மாறினது. 그래서 인간이 도저히 해결할 수 없는 근본의 문제에서 해방되었다는 것은 과거 문제를 해결받았다는 것입니다. சோ இந்த இடத்துல வந்து பார்க்கும்பொழுது இந்த கடந்த கால பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாவத்தினுடைய பிரச்சனையை தீர்க்கிறதா இருக்கிறது. 에베소 2장 1절에 보면 허물과 죄로 죽었던 너희를 살리셨다라고 말씀하고 있습니다. எபேசியர் 2:1ல சொல்லப்படுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 이 죄 문제는 인간이 하나님의 말씀을 불신앙하고 하나님의 말씀을 어긴 원죄, 그리고 이 땅에 살면서 내가 연약해서 짓는 자범죄, 조상적부터 섬겨왔던 우상 숭배의 죄가 있습니다. சோ இந்த இடத்துல இந்த கடந்த கால பிரச்சனைகள் நாம் சொல்லும் பொழுது நாம் வந்து பாவத்தினாலே விழுந்த பிரச்சனையும், பிசாசினாலே சோதிக்கப்பட்ட பிரச்சனையும், அதே போல என்னுடைய சுயத்தினாலே நான் செய்த பிரச்சனையும், இது எல்லா பாவங்களாக தேவனுடைய வசனத்தை நான் கைவிட்டதுனால இது பாவங்களாக கருதப்படுகிறது. 그래서 이 죄의 문제를 완전하게 해결받았다는 것이 구원입니다. இந்த பாவ பிரச்சனைகளை முற்றிலுமாக தீர்த்ததுதான் வந்து நமக்கு வந்து ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. 그럼 현재 나는 어떤 존재일까요? இப்ப இந்த நேரத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கிறேன்? 내가 어떤 가문에서 태어났던 어떤 그 교육 과정을 겪었던 상관없이 사단의 권세 아래에서 해방된 것이 구원을 받았다는 의미입니다. நான் எப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட படிப்பை நான் முடித்திருந்தாலும் சரி, ஆனா இப்ப இந்த மாதிரியான பாவ பிரச்சனைகள் இருந்து விடுபடுகிற ஒரு நிலையில இருக்கிறது தான் வந்து ரட்சிப்பா இருக்குது. 우리나라 옛날에는 양반이라는 제도가 있었는데 그 양반과 종이 있었습니다. 양반 귀족이에요. இந்த கொரிய தேசத்துல வந்து ஒரு பகுதி மக்கள் வந்து அந்த காலத்துல இருந்தாங்க. 그런데 이 양반가에서 태어남은 자자손손 그 양반이었고 종으로 태어난 사람은 자자손손 종이었습니다. அப்போ வந்து இந்த ஒரு பகுதி மக்கள் வந்து எப்பவுமே உயர் ஸ்தலத்துல இருந்ததுனால அந்த குடும்பத்துல பிறந்த எல்லாருமே வந்து உயர் ஸ்தலத்துல இருக்கிறவங்களாகவும், மற்ற பகுதியில பிறந்தவங்க வந்து வேலை செய்கிற அடிமைகளை போல பிறந்தவர்களாகவும் கருதப்பட்டாங்க. 그것처럼 우리가 이 세상에 살면서 내가 공부를 좀 못했어요. 나는 좀 좋지 않은 가문에서 태어났어요. 이렇게 생각해서 자기의 운명을 결정하는 사람들이 굉장히 많이 있습니다. சோ இந்த உலகத்துல பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நான் வந்து நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறதாகவும், நல்ல ஒரு லைன்ல வந்திருக்கிறதாகவும், அவங்க வந்து தன்னை தானே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற ஒரு காரியங்களும் ஒரு பக்கம் இருக்கதான் செய்கிறது. 그런데 우리는 그 운명에서 완전하게 해방받은 하나님의 자녀입니다. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட்டவர்களாக இருக்கிறோம். 1세기에 로마가 복음화될 때 그때 종들이 먼저 복음을 받았습니다. 노예. ஓகே. ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில பார்க்கும்போது ரோமால வந்து அங்க இருக்கிற அடிமைகள் தான் முதலாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்க. 세상의 신분으로는 노예지만 영적 신분으로는 하나님의 자녀입니다. இந்த உலகத்துல அவங்க பார்க்கும்போது அடிமைகளாக பார்க்கப்பட்டாலும் தேவனுடைய பார்வையில சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக பார்க்கப்படுகிறார்கள். 그들이 복음을 가지고 아이들을 양육하면서 그 아이들에게 복음을 심었습니다. சோ அப்படிப்பட்ட வந்து அவர்கள் வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து அப்படி அவர்கள் சுவிசேஷத்துல வளர்த்தார்கள். 그 아이들은 그 주인의 아이들이었기 때문에 귀족이었습니다. அந்த இடத்துல வந்து அவர்கள் வந்து அந்த பிள்ளைகள் எஜமானவருடைய பிள்ளைகளாக இருந்ததுனால அவர் ரொம்ப முக்கியமான இடத்துல இருந்தார்கள்.
이렇게 전해진 그 복음은 300년 만에 로마를 완전한 기독교 국가로 만들어 버렸습니다. 300 வருஷங்கள் கழிச்சு பார்க்கும் பொழுது ரோமால அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. 내 능력으로 하는 것이 아니라 내 안에 계신 성령께서 나를 통하여 하실 것입니다. ஹம். என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னிடத்துல இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செய்கிறாரோ அதை பொறுத்து எல்லா விஷயங்களும் அமைகிறது. 뿐만 아니라 내 새 문제도 해결받았습니다. அதே போல பிற்கால பிரச்சனைகள், எதிர்கால பிரச்சனைகளையும் வந்து தீர்த்திருக்கிறது. 오늘처럼 말씀을 받고 기도도 잘하고 하는 날에는 천국에 갈 것 같은데 말씀도 잘 안 되고 예배도 잘 안 되고 기도도 안 되고 할 때는 천국 갈지 어떻게 될지 모를 때가 많이 있을 수 있습니다. இப்ப போல நம்ம வந்து நல்ல வசனங்களை கேட்டுக்கொண்டு நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறது போல இருந்தாலும் அப்படி செய்ய முடியாத நாள் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பரலோகமா நரகமா என்ற குழப்பத்திற்குள்ள ஒரு இடத்துல நம்ம இருக்க வேண்டிய நிலையிலும் இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கும். 아이들에게 주일날 천국에 갈 수 있는 사람 한번 손 들어볼까? 그러면 아이들이 다 손을 듭니다. சின்ன பிள்ளைங்களை பாத்தியா, பரலோகத்துக்கு போறவங்க எல்லாம் கை தூக்குன்னு சொன்னா எல்லா குழந்தைகளும் கை தூக்குறது நம்ம பார்க்க முடியும். 근데 학교 놀이터에 가서 아이들하고 말씀을 나눌 때 오늘 지금 좀 죽으면 천국 갈 수 있는 사람 손 들어볼까? 그러면 아이들이 손을 잘 안 들어요. அப்ப நீங்க பார்க்கும்போது கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க பிள்ளைகள் கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட வசனங்களை சொல்லி கொடுத்துட்டு இப்ப பரலோகத்துக்கு போறவங்க எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னா அவங்க கையை தூக்க மாட்டாங்க. 그럼 물어보죠. 너 왜 천국 못 갈 것 같다고 생각하니? 이렇게 물어봅니다. அப்ப வந்து ஏன் கை தூக்காதப்ப ஏன் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி கை தூக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. 오늘 친구랑 싸웠어요. 그래서 못 갈 것 같아요. 이렇게 대답하더라고요. அப்ப அங்க இருக்கிற பிள்ளைகள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட சண்டை போட்டேன், அதனால நான் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 그러면 오늘 여러분에게 하는 이 설명을 똑같이 그 아이에게도 해줍니다. இன்னைக்கு இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற அதே காரியத்தை அந்த குழந்தைகிட்ட நான் சொல்லுவேன். 네가 구원받았다는 것은 이미 모든 죄를 해결받았다는 뜻이야. 괜찮은 거야. 이렇게 설명해 주죠. நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லா பாவத்தில இருந்தும் அது உன்னை முற்றிலுமா நீக்கினதுனாலதான் நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்றத நான் புரிய வைப்பேன். 내가 구원받는 그 순간 내 이름이 천국 생명책에 기록되는 것입니다. நான் எப்பொழுது ரட்சிக்கப்பட்டேனோ அதே நிமிடத்துல பரலோகத்துல என்னுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. 그래서 구원을 받았다는 것은 내가 천국 갈까 지옥 갈까 이렇게 불확실한 것이 아니라 완전한 천국 백성입니다. அப்ப ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து நான் நரகத்துக்கா பரலோகத்துக்கான்னு சொல்லி குழப்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, நான் பரலோகத்துக்குரியவள், நான் அதனுடைய குடும்ப அட்டைக்குரியவள் அப்படின்றத நான் வந்து நிச்சயமாய் விசுவாசிக்கணும். 사탄이 저한테 와서 이렇게 얘기해요. 너 옛날에 이런 죄도 짓고 저런 죄도 짓고 했는데 네가 천국 갈 수 있다고 이렇게 속으로 생각하게 할 수도 있습니다. சில நேரம் பிசாசு நம்மளுடைய உள்ளத்துல வந்து நீ இதெல்லாம் செஞ்சிருக்கிற, அதெல்லாம் செஞ்சிருக்கிற, இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீ பரலோகத்துக்கு போயிருவியா அப்படின்னு சொல்லி கேட்கறதையும் இருக்கதான் செய்யும். 그때 우리가 해야 되는 말은 사탄아 물러가라. 예수 그리스도가 그 문제를 해결하기 위하여 십자가에 죽으시고 부활하셨단다라고 외쳐야 합니다. அப்ப உடனே நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியும்? பிசாசே, சாத்தானே அப்பால போ என்று சொல்லி அவனை வந்து கடிந்து கொள்கிறது மாத்திரமல்லாமல் இந்த எல்லா என்னுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார், சிலுவையில மரித்திருக்கிறார், அதனால அவர் வந்து உயிரோட எழுந்திருக்கிறார் என்று சொல்ல அந்த ஒரு சத்தியத்தை நிச்சயமா உறுதியாய் பிசாசு எடுத்து நம்ம சொல்ல வேண்டியவர்களா இருக்கிறோம். 어떤 상황에서도 우리는 구원받은 하나님의 자녀입니다. எந்த பிரச்சனையும் வந்தாலும், எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை என்ற சத்தியம் மாறப்போகிறதில்லை. 과거, 현재, 미래 모든 문제를 다 해결받은 하나님의 자녀가 구원입니다. கடந்த கால பிரச்சனை, இப்ப இருக்கிற பிரச்சனை, எதிர்கால பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீர்த்த தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். 기독교의 복음의 핵심이 무엇일까요? இந்த சுவிசேஷத்தினுடைய அது சபையினுடைய சுவிசேஷத்தினுடைய முக்கிய செய்தி என்னவாக இருக்கும்? 기독교 복음의 핵심은 그리스도의 죽으심, 십자가의 죽으심과 부활하심입니다. இந்த சபையின் முக்கிய ஒரு பிரசங்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுதான் முக்கியமான ஒரு செய்தி. 고린도전서 15장을 부활장이라고 합니다. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை வந்து உயிர்த்தெழுதல் அந்த ஒரு காரியத்திற்காக பிரசங்கிக்கப்படுகிற ஒரு காரியம். 그리스도께서 십자가에 죽으시고 장사 지낸 바 되었다가 3일 만에 부활하신 것을 말씀합니다.
அந்த இடத்துல வந்து அவர் எப்படி மரித்தார், அவர் எப்படி 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து தேவனுடைய சமூகத்தை பிதாவினுடைய சேர்ந்தார் அப்படின்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 그런데 그 고린도전서에서 반드시 하나가 더 나오는데 성경대로 죽으시고 성경대로 살아나셨음을 말씀합니다. சோ அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 예수 그리스도의 십자가의 사건은 구약에 예언된 것이기 때문에 성경대로 죽으시고 성경대로 살아나심을 말씀하는 것입니다. ஆண்டவர் மரிப்பது வந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே வந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டபடினால அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய இடத்துல இருக்கிறபடினால இது எல்லாம் வாக்கியங்களின் படியே தேவ வாக்கியத்தின் படியே வந்து நடந்து கொண்டிருக்கிறது. 그래서 우리가 꼭 전해야 되는 것은 복음의 내용은 그리스도의 죽으심과 부활입니다. அதனால்தான் நாம் சபையில பிரசங்கிக்க வேண்டிய முக்கியமான செய்தி வந்து அவருடைய மரணத்தையும் அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்கிறோம். 그리스도가 죽으시는 이유는 우리의 죄의 문제를 해결하기 위하여 대신 죽으신 것입니다. நாம் வந்து ஜீவனோடு இருக்கும்படிக்கு அவர் நமக்காக நம்முடைய ஸ்தானத்திலே அவர் வந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். 그리고 그리스도의 부활은 사탄 마귀 지옥의 권세에서 해방되셨다는 것을 하나님이시라는 증거로 보여주신 것입니다. அப்ப வந்து இந்த கிறிஸ்துவனுடைய மரணம் எப்படிப்பட்ட காரியங்களை தீர்த்திருக்கிறதுன்னா இந்த மனித குலத்தினுடைய பிரச்சனைகளான பரிகார பலியாக பிசாசனுடைய காரியங்களிலிருந்தும் அவருடைய எல்லா விதமான வல்லமைகளையும் நம்மளை மீட்டெடுத்த ஒரு காரியமா இருக்கிறது. 조금 있으면 부활절이 다가옵니다. நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஈஸ்டர் வரப்போகுது. 그러면 그 전에 이제 고난 주간이 있게 되죠. சோ அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது நம்ம வந்து தமிழுக்கு தானுக கப்சையானே சோ நம்ம இந்த 40 நாள் உபவாசம் இருந்து இந்த காரியங்களை செய்வோம் இல்லையா அப்படிப்பட்ட காரியங்கள். 그러면 십자가에 달려 돌아가시는 죽으시는 그 그리스도만 마음 아파하는 게 아니라 한편으로 그 죽음을 이기시고 부활하신 그리스도를 생각해야 합니다. நாம் வந்து கிறிஸ்துவனுடைய மரண பாதைகள் அவர் எப்படி போனார் அப்படின்ற பாதைகளை குறித்து மாத்திரமல்ல அதை தாண்டி அவருடைய அந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் அதிக மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கிறோம். 사탄은 부활하신 승리하신 그리스도를 우리에게 나타내 보이기보다는 고난당하시는 그리스도만 보게 합니다. எல்லா விதமான ஜெயத்தையும் எடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த காரியங்களை குறித்து பிசாசு நம்மளிடத்துல காரியங்களை பண்ணாதபடிக்கு இந்த மரணத்தின் பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட இயேசுவையே அவன் ஞாபகப்படுத்துவான். 그래서 그 천주교 그 캐토릭에 가보면 그림들이 마리아는 크고 예수님은 베이비이고요. 또 고난당하시는 그런 그림이 주로 다 조각되어 있거나 그림으로 되어져 있습니다. நீங்க வந்து இந்த கேத்தலிக் சர்ச்ல போய் பார்க்கும் பொழுது மரியாளுடைய ஒரு சிலை வந்து பெருசாகும், இன்னும் வந்து இயேசு வந்து குழந்தை ஒரு நிலையிலும் இருக்கிறது பார்க்க முடியும். அதே போல அவருடைய மரணத்தினுடைய காரியங்கள் சிலுவையில் அறையப்பட்டது போலவும் பெட்டியில இருக்கிறதை போல இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 고난당하신 거 너무나 안타깝고 감사한 일이지만 한편으로 그 죽음에서 부활하신 승리하신 그리스도를 먼저 기억하시기 바랍니다. அவர் நமக்காக பாடுபட்டதையும் அவர் நமக்காக அடிக்கப்பட்டதும் நினைக்கும் போது நமக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தாலும் அப்படிப்பட்ட பாடுகள் நம்மளை விடுதலையாக்கவும் நமக்கு எதிரடியா இருந்த எல்லாவற்றையும் விட்டு நம்மளை விடுதலையாக்கும்படியான அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள்ளாக போகிறதற்காக இருந்ததற்காக நம்ம வந்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களா இருக்கணும். 갈보리산에서 고난당하신 그리스도가 부활하셔서 제자들을 감람산에서 부르셨습니다. கல்வாரி மலையில வந்து நமக்காக பாடுபட்ட அந்த ஆண்டவர் வந்து திரும்பவும் வந்து ஒலிவ மலையில அந்த காரியங்களை குறித்து நமக்கு நினைப்பூட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். 우리의 생각이 갈보리산에 머물러 있지 말고 갈보리산에서 부활하시고 승리하신 그분이 감람산에서 우리에게 미션을 주신 것을 기억해야 합니다. அந்த கல்வாரி மலையில நமக்காக மரித்தவரை குறித்து நாம் அதிகமாய் தியானம் பண்ணுகிறதை விட அவர் வந்து உயிரோடு எழுந்து திரும்பவும் அந்த ஒலிவு மலையில வந்து அந்த 40 நாள் உயிரோடு இருந்தவராக தன்னை வெளிப்படுத்தின அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை குறித்து நாம் அதிக மேன்மை பாராட்டுகிறவர்களா இருக்கணும். 40일 동안 집중적으로
하나님의 나라의 일을 말씀하신 그 미션을 우리가 받은 자들입니다. அவர் உயிரோடு இருக்கிறவராக 40 நாள் அளவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு வந்து சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 그들이 죽음을 무릅쓰고 마가 다락방에 모였을 때 그들에게 성령이 임했습니다. அவர்கள் வந்து அந்த மரணத்தின் பாடுகளை வந்து பண்ணி இருந்தாலும் கூட அவர்கள் வந்து மார்க்கினுடைய அந்த மேல் வீட்டு அறையில கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்க வந்து அவர்களுக்காக வந்தார். 멋진 헤롯 성전에 성령이 임한 것이 아니라 그리스도의 미션을 가진 자들이 모인 마가 다락방에 성령이 임했다는 사실을 꼭 기억해야 합니다. எல்லாவற்றையும் உடைய ஒரு ஜனங்களா இருக்கிறப்போ வந்து பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிரப்புதல் நமக்கு வரல. ஆனா பயந்தவர்களாக போய் ஒரு இடத்துல கூடி இருந்து ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு அவர்களிடத்துல பலமாக வந்தார். 구원의 방법은 무엇일까요? ரட்சிப்புக்குரிய வழிமுறைகள் என்னவா இருக்கும்? 예수 그리스도의 복음을 듣고 예수 그리스도를 내 마음의 구주로 영접할 때 구원을 받습니다. நாம் ரட்சிக்கப்படுகிறது என்னன்னு சொன்னா, நான் எப்பொழுது என்னை அனுப்பி கிறிஸ்துவை வந்து நான் விசுவாசிக்கும் பொழுது, நான் பாவி என்று விசுவாசிக்கும் பொழுது நான் அப்பொழுது வந்து ரட்சிக்கப்படுகிற ஒரு நபரா இருக்கிறேன். 요한복음 5장 24절에 이렇게 말씀합니다. 내가 진실로 전실로 너희에게 이르노니 내 말을 듣고 나 보내시는 이를 믿는 자는 영생을 얻었다라고 말씀합니다. இங்க யோவான் 5:24 சொல்லப்பட்டிருக்கு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படி என்று சொன்ன மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. 그래서 영생을 얻었다는 것은 심판에 이르지 않고 사망에서 생명으로 옮겼느니라 이렇게 말씀하고 있습니다. நித்திய ஜீவனுக்குள்ள போகிறது என்றால் அந்த நியாயத்திற்குப்பட்ட நிலையிலிருந்து இருக்கிறது அல்ல, நியாயத்திற்பு முடிந்த அந்த நிலையிலிருந்து மேலே வருகிற ஒரு நிலைதான் நித்திய ஜீவனுக்குரிய நிலை. 에베소서 2장 8절은 그 은혜를 인해서 믿음으로 말미암아 구원을 받았다라고 말씀합니다. எபேசியர் 2:8ல சொல்லப்படுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 이거는 너희에게서 난 것이 아니라 하나님의 선물이라고 말씀합니다. இது உங்களுடைய கடின முயற்சியால வந்த விஷயம் கிடையாது, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 구원은 내가 노력해서 받는 게 아니라 하나님의 은혜로 받는 것입니다. ரட்சிப்பு என்பது நான் என்னுடைய கடின முயற்சினால் பெறுகிறது அல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. 아멘. 세상의 것으로 이거는 살 수가 없는 것이기 때문에 하나님이 선물로 주시는 것입니다. இந்த உலகத்தினுடைய எந்த காரியத்தாலும் இதை வாங்க முடியாதனாலதான் தேவன் இதை நமக்கு பரிசாக கொடுக்கிறார். 그래서 그분을 마음에 인정하고 내 마음에 모셔드리면 그것이 구원입니다. அப்ப இந்த ஆண்டவரை வந்து என்னுடைய உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை நான் அறிக்கை செய்யும் பொழுது நான் ரட்சிக்கப்படுகிற ஒரு நபராக இருக்கிறேன். 그 구원받는 순간 우리는 하나님의 자녀가 되는 것입니다. நான் அறிக்கப்படுகிற அந்த வேளையில தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறேன். 우리의 이름이 하늘나라 생명책에 기록이 되는 것입니다. அதே நேரத்துல பரலோகத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எழுதப்படுகிறது. 누가복음 9장에는 12 제자를 전도 현장으로 파송하시면서 말씀을 예수님이 주십니다. லூக்கா 9ஆம் அதிகாரத்துல சீஷர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 그리고 누가복음 10장에는 70인 제자를 세워서 그들을 예수님이 가셔야 하는 모든 동네로 파송하시면서 말씀을 주십니다. ஆனால் 10ஆம் அதிகாரத்துல வந்து இந்த 70 சீஷர்களையும் கூட்டு வந்து அவங்களை ஒவ்வொரு இடத்துக்கு தனித்தனியாக அவர்களை வந்து 2 பேராக அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். 근데 그들이 돌아와서 너무 기뻐서 귀신들이 우리 말에 항복합니다라고 예수님께 보고를 했습니다. சோ அந்த இடத்துல அவர்கள் போனவர்கள் எல்லாம் திரும்ப வந்து அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வந்து காரியங்களை செய்யும் பொழுது பிசாசுகள் எங்களுக்கு பயந்து ஓடுகிறதுன்னு சொல்லி அவங்க வந்து அந்த இடத்துல ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார்கள். 이때 누가복음 10장 20절에 귀신들이 너희에게 항복하는 것 때문에 기뻐하지 말고 너희 이름이 하늘나라에 있는 것을 보고 기뻐해라 이렇게 말씀하십니다. அதற்கு ஆண்டவர் சொல்றாரு லூக்கா 10:20 ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிக்கிறதுக்காக நீங்கள் சந்தோஷப்படாம உங்க நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொல்கிறார். 우리가 기도해서 귀신을 쫓아낼 수 있습니다. நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசுகள் கட்டாயம் ஓடதான் செய்யும். 그러면 우리는 막 자랑하고 싶어요. ஆனா நம்மள வந்து அதை குறித்து மேன்மை பாராட்ட ஆரம்பிக்கிறோம். 남들이 안 하는 것을 했으니까 자랑하고 싶죠, 당연히. ஏன்னா மத்தவங்களால செய்ய முடியாது, நம்ம செஞ்சுட்டோம் இல்லையா, கட்டாயம் நம்ம வந்து மேன்மை பாராட்ட தான் செய்வோம்.
근데 예수님은 그거 갖고 기뻐하지 말라고 말씀하십니다. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இதை வச்சுட்டு நீங்க வந்து சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாரு. 내가 네 이름을 하늘나라 생명책에 기록했단다. 그것 때문에 기뻐해라. 이렇게 말씀하시는 것입니다. ஆனா உங்களுடைய நாமம் வந்து பரலோகத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல இடம் பெறணும். அதை குறிச்சு தான் நீங்க கவனிக்கணும்னு சொல்றாரு. 우리가 이 세상에 살지만 그러나 우리는 하늘 보좌의 배경을 가진 하나님의 자녀입니다. இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் கூட நம்ம வாழ்ந்தாலும் கூட நான் வந்து தேவனுடைய சிங்காசனத்தின் பின்னணியை உடையவர்களாக வாழ்கிறதே தேவனுடைய மேன்மையா இருக்குது. 늘 하나님의 자녀된 신분과 권세를 누리고 살기를 하나님은 지금도 원하십니다. இப்பொழுதும் தேவன் வந்து நாம் அவருடைய பிள்ளைகளுக்குரிய அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் இந்த உலகத்துல வாழும் பொழுதே நாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது தேவன் நமக்கு விரும்புகிற ஒரு விஷயம். 우리는 성령이 내주하는 하나님의 성전입니다. நாம் தேவனுடைய ஆவி தங்கும்படியாக இருக்கிற தேவனுடைய ஆலயமாக படைக்கப்பட்டிருக்கிறோம். 내 안에 계신 성령이 나를 인도해 가시도록 하나님의 말씀 앞에 날마다 서야 합니다. நான் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும்படிக்கு தேவனுடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நான் அமரும்படிக்கு என்னை நடத்துவதற்காக அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். 눈을 감고 기도해야 기도하는 게 아니라 내가 보는 모든 것을 생각나는 모든 것을 기도와 연결하시기 바랍니다. நான் ஜஸ்ட் கண்ணை மூடி நான் ஜெபிக்கிறதுனால என்னோட ஜெபங்கள் எல்லாம் மாறாது. ஆனா என்னோட சிந்தையில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபமாக மாற்றும் பொழுது அது உண்மையான ஜெபமாக மாறுகிறது. 예를 들면 저 사람 왜 저런지 몰라 이러면 불평하는 거지만 저 사람이 왜 저럽니까라고 하나님께 물으면 그건 기도가 되는 것입니다. இந்த நபர் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிறதை விட ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே இந்த நபர் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்காக ஜெபமாக மாறுகிறது அந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம். 생각나는 모든 것을 기도와 연결하면 참 행복합니다. நாம் யோசிக்கிற எல்லா விஷயத்தையும் வந்து ஜெபமாக மாற்றும் பொழுது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகும். 그리고 그런 것들을 그렇게 기도하다 보면 내게 영적인 힘이 생깁니다. அப்படி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளாக வந்து தேவ பலன் உண்டாகிறதை பார்க்க முடியும். 영적인 힘이 생기면 우리가 행동하는 거나 판단하는 게 달라집니다. ஆவிக்குரிய பலன் நமக்கிட்ட பெருகும் பொழுது நாம் மற்றவர்களை குறித்து பார்வையும் மற்றவர்களை வந்து நியாயந்திருக்கிற விஷயங்களும் மாறி போகிறதை நாம் பார்க்க முடியும். 세상 것을 가져서 힘이 생긴 것이 아니라 하나님이 나의 배경이 되시기 때문에 영적인 힘이 생기는 것입니다. நாம் வந்து இந்த உலகத்தினுடைய காரியங்களை செய்கிறதுனால நமக்கு பலன் உண்டாகிறது இல்ல, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளாக இருந்து அவர் நமக்கு பின்னணியாக மாறும் பொழுதே நமக்கு பலன் உண்டாகிறது. 그리고 두려움도 없어집니다. நமக்கு பயமும் நம்மை விட்டு நீங்கி போகிறது. 그것을 누림이라고 합니다. இதைதான் வந்து நம்ம தொடர்ந்து உபயோகிக்க வேண்டியதா இருக்கிறது. 하나님은 우리가 보좌의 배경을 24시간 누리기를 원하십니다. ஆமென். 24 மணி நேரம் தேவனுடைய சிங்காசனத்தின் பின்னணியை உடைய நபர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கிறது. 보좌의 능력, 보좌의 축복을 24시간 누리기를 원합니다. சிங்காசனத்தினுடைய வல்லமை, சிங்காசனத்தினுடைய பலனை நீங்கள் பெற்றவர்களாக இந்த பூமியில வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆவலா இருக்கிறது. 주의 종인 목회자들이 누려야 성도들에게 강하고 담대하게 증거할 수 있습니다. நீங்கள் இப்படிப்பட்ட பலத்திற்குள்ளாக போகும் பொழுதுதான் சபையில் உள்ள மக்களும் இப்படிப்பட்ட பலத்தை குறித்து வந்து அறிந்து கொள்ளும், அதிலே வந்து கடந்து செல்லவும் அவர்களுக்கு ஏதுவான வழியை நீங்கள் செய்ய முடியும். 성경에는 천국에 자기 이름이 기록된 분들이 많이 있습니다. வேதத்துல பார்க்கும் பொழுது தங்களுடைய பெயர்கள் பரலோகத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதை அறிந்த நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. 모세는 애굽 왕궁에서 자란 왕자였습니다. இதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா மோசே வந்து பேலஸ்ல வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு அனுபவசாலியா இருக்கிறார். 자기의 방법으로 이스라엘을 구원해 보려고 하다가 살인자가 되었습니다. அவர் தன்னுடைய சுய பலத்துல வந்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்த நினைச்சப்போ ஒரு கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. 그 사건 때문에 모세는 도망자가 되었습니다. சோ அந்த ஒரு பிரச்சனைனாலதான் அவர் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறது நம்ம பார்க்கிறோம். 그 도망간 미디안 광야에서 하나님을 만나는 축복을 받게 됩니다. அங்க ஓடிப்போன அந்த அவாந்தர வெளியில அந்த மீதியானிலே தேவன் அவரை சந்திக்கிறது நம்ம பார்க்கிறோம். 세상의 눈으로 보면 실패자인데 하나님의 눈으로 보면 치유하시는 시간입니다. இந்த உலகத்தினுடைய பார்வையில பார்க்கும்பொழுது அவர் வந்து ஒரு தோற்று போன ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனா தேவனுடைய பார்வையில பார்க்கும்பொழுது அவர் வந்து உருவாக்கப்பட வேண்டிய ஒரு நபரா இருக்கிறார்.
구약 성경에 모세만한 인물이 또다시 없었습니다. பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசேவை போல ஒரு நபர் இனி இருக்கவே முடியாது. 80세에 하나님의 소명을 받았는데 120살까지 건강한 모습으로 이스라엘 백성들을 인도했던 것을 우리는 성경을 통해 알 수 있습니다. 80 வயதுல ஆண்டவருடைய அந்த ஒரு அழைப்பை அவர் ஏற்கிறார். இஸ்ரவேலை நடத்தும்படிக்கு 120 வருடம் வரைக்கும் அவருடைய பலன் குறையாமல் இருந்த ஒரு நபரை நம்ம இங்க வேற யாருமே பார்க்க முடியாது. 우리는 하나님의 종입니다. நாம் தேவனுடைய பாத்திரங்களா இருக்கிறோம். 모세가 받았던 그 응답을 우리도 받을 수 있습니다. மோசே அனுபவித்த அந்த கிருபையை நாமளும் பெற்றுக்கொள்ள முடியும். 다윗은 어려서 복음을 깨달은 사람이라고 생각합니다. தாவீது சிறு வயதிலேயே சுவிசேஷத்தை அறிந்த ஒரு நபராக இருந்தார். 어린 나이에 사무엘로부터 기름 부음을 받아 이스라엘 왕이 될 것을 알았습니다. சிறு வயதிலேயே தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு நபராக இருக்கிற ஒரு நபரை நம்ம வேற யாரும் பார்க்க முடியாது. 블레셋이 쳐들어왔을 때 다윗의 눈은 다릅니다. பெலிஸ்தியர்கள் அந்த இடத்துல சண்டைக்கு வந்த பொழுது தாவீதுடைய கண்கள் அதை வித்தியாசமாக பார்த்தது. 사울 왕과 이스라엘 모든 군대들이 벌벌 떨고 있을 때 여호와의 이름을 저렇게 모욕하는 저들에게 나가서 내가 싸워야 되겠다라는 생각을 다윗은 가졌습니다. அந்த இடத்துல சவுலும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பெலிஸ்தியனை பார்த்து பயந்த பொழுது இவர் இயேசு ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் இந்த காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி பக்தி வைராகியத்தோடு கூட அவர்கள் அந்த மேற்கொண்டு போகிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். 군인도 아닌데 갑옷도 없는데 전쟁터에 나가서 골리앗을 이깁니다. அவர் ஒரு இடத்துல போய் பயிற்சி பெற்றவரும் கிடையாது, அதை குறித்த அனுபவம் கிடையாது. ஆனால் அவர் ஆண்டவருடைய நாமத்தினால போகிறதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தார். 이건 싸움을 잘했다는 뜻이 아니라 생명책에 자기 이름이 기록된 하나님의 자녀가 누리는 축복입니다. அவர் அந்த இடத்துல வென்ற பொழுது சண்டை நல்லா போட்டாருன்றதுக்கான அர்த்தம் கிடையாது. ஆனால் அவருடைய அந்த நம்பிக்கை என்னன்னா, பரலோகத்துல தேவனுடைய புஸ்தகத்துல அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு அங்கீகாரத்தை உடைய உறுதியை உடைய ஒரு நபராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 다윗이 돌멩이를 던지는 것 같지만 그 속에 하나님이 역사하신 것입니다. அந்த கல்லை அவர் எறிகிறதை போல இருந்தாலும் அந்த கல்லில ஆண்டவருடைய கிரியை வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். 이와 같이 성경에 있는 모든 생명책에 기록된 것을 아는 모든 사람들은 어떤 환경 속에서도 승리했습니다. இதே போலதான் அநேகர் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்பி இருக்கிறவர்களா இருந்தார்கள். அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் தேவன் அவர்களுக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே போகாதபடிக்கு, மூழ்கடிக்கப்படாதபடிக்கு அவர்களை காத்து வந்ததை நாம் பார்க்கிறோம். 우리도 하나님의 자녀이기 때문에 저들이 누렸던 그 축복을 누릴 수 있습니다. நாமும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால அவர்கள் அனுபவித்த அதே கிருபையை நாமும் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 여러분을 통해 인도가 복음화 되어지는 꿈을 언약으로 붙잡으시기 바랍니다. நீங்கள் உடன்படிக்கை மூலமாக இந்தியாவினுடைய சுவிசேஷத்திற்கு நீங்கள் கனவு காண வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 한국에서 지금 여러분에게 이 말씀을 전하고 있는데 그러나 여러분이 인도 복음화의 주역입니다. இந்த சுவிசேஷங்களை நான் இங்க இருக்கிற நிறைய கொரியன்ஸுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட நீங்க கேட்டுக்கொடுக்க இந்த சுவிசேஷம் இந்த இந்திய தேசத்துக்கு தேவைப்படுகிற ஒரு முக்கியமானதா இருக்கிறது. 여러분이 이것을 언약으로 붙잡고 기도하면 반드시 하나님은 제자들을 여러분에게 붙이실 것입니다. இந்த வசனங்களை பிடித்துக்கொண்டு நீங்கள் இந்த உடன்படிக்கையாக இதை உங்களோட வாழ்க்கையில பிடித்துக்கொண்டு சீஷர்களை உங்களோட சபையில உருவாக்க ஆரம்பிக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்கிறவர்களா இருப்பீர்கள். 그래서 여러분과 여러분의 가문과 여러분의 교회를 인도하실 것입니다. அந்த இடத்துல நீங்க இருக்க வேண்டிய இடத்துல உங்களோட சபையில உங்களோட சபை சுத்தி இருக்கிற எல்லா இடத்திலும் நீங்கள் மேன்மைப்படுகிறவர்களாக இருப்பீர்கள். 이제 현장에서 우리는 구원의 확신을 심어주어야 합니다. இந்த இடத்துல நாம் ஃபீல்டுல ரட்சிப்புக்கான காரியத்தை உறுதி செய்ய வேண்டிய நிலையில இருக்கிறோம். 우리가 예수 그리스도를 마음의 구주로 영접하면 내 안에 성령이 눈에 보이지 않지만 성령이 이미 들어오신 것입니다. நாம் நம்மளுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு வழி கொடுக்கும் பொழுது, நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கண்ணுக்கு தெரியாதவராய் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வருகிறார் என்ற நிச்சயத்தை நாம் ஃபீல்ட்ல சொல்லி கொடுக்கணும். 이 말은 내가 하나님의 자녀가 되었다는 것을 의미합니다. நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன் என்பதனுடைய அறிக்கையாக இருக்கிறது. 그래서 이제 이 사람은 한 천국 시민이 된 것입니다.
இன்றிலிருந்து இந்த நபர் பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றவராக இருக்கிறார் என்றனுடைய அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். 천국의 호적인 생명책에 그의 이름이 기록되어졌다는 것을 의미합니다. அந்த பரலோகத்தினுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு பதிவு பண்ணப்படுகிற ஒரு பெயரை போல இருக்கிற ஒரு முக்கிய அந்தஸ்தை அந்த ஸ்தானத்தை பெறுகிறவராக இருக்கிறார் என்பதை புரிய வைக்கணும். 다시 정리하겠습니다. 우리는 죄의 문제를 해결했기 때문에 내 아버지 집인 천국에 가는 것입니다. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்லுகிறேன். நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்ட ஜனங்களாக ரட்சிக்கப்பட்டவர்களாக பரலோகத்தினுடைய குடியுரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம். 내가 무엇을 해서 천국에 가는 것이 아니라 내 소속이 하나님의 자녀 생명책에 내 이름이 기록되어져 있기 때문에 내 집으로 가는 것이 천국에 가는 것입니다. என்னுடைய எந்த கடின முயற்சினாலும் ரட்சிக்கப்படுகிறதில்லை. என்னுடைய ரட்சிப்பு தேவனுடைய ஈவாகவும் அவர் என்னுடைய பெயர் பரலோகத்துல இருக்கிற ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறபடினாலே நான் வந்து அந்த குடியுரிமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறேன். 그러나 불신자는 죄 문제를 해결하지 못했기 때문에 마귀들이 가는 지옥에 가는 것입니다. ஆனால் அவிசுவாசிகளோ தேவனை விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிறபடினால பிசாசனுடைய இடத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இடத்துல பங்கடைகிறவர்களாக இருப்பார்கள். 때때로 불신자가 나보다 훨씬 더 착하고 선행도 많이 베풀 수 있습니다. இந்த அவிசுவாசிகள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா விஷயங்களும் இந்த உலகத்துக்குரிய எல்லா விஷயத்திலும் வந்து அவர்கள் நிறைவானவர்களா இருக்கிறதை போல தோன்றினாலும் 자기가 가진 돈을 가난한 사람에게 나눠주기도 하고 다른 사람을 잘 도와주는 그런 일도 할 수 있습니다. அவர்கள் வந்து அவங்க வச்சிருக்கிற பணத்தினாலேயோ அவங்க வச்சிருக்க பொருளினாலேயோ பிறருக்கு கொடுத்து உதவி செய்கிறதையும் இல்ல ஏழைகளுக்கு இறங்குற இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதாக இருந்தாலும் கூட 세상적인 눈으로 보면 불신자가 나보다 훨씬 잘할 수 있습니다. உலகத்தினுடைய கண்ணுல பார்க்கும் பொழுது நம்மளை காட்டிலும் அவர்கள் நிறைய நற்கிரைகளை செய்கிறதை போல தோன்றினாலும் 그러나 그의 소속이 바뀌지 않았기 때문에 마귀가 갇히는 지옥에 가는 겁니다. ஆனால் அவங்களுடைய அந்த குடும்பத்தினுடைய அந்தஸ்து ஆவிக்குரிய அந்தஸ்து மாறாம இருக்கிறபடினால அவர்கள் பிசாசோட பங்கடைவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 우리는 하나님을 아버지라고 부릅니다. அதனால்தான் நாம் தேவனை அப்பா என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். 우리가 우리의 아이를 낳으면 내 호적에다가 이름을 올리는 것처럼 우리도 하나님의 자녀이기 때문에 하나님의 호적에 올라가 있는 것입니다. நமக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது நம்முடைய பெயர்களை பிள்ளைகள் எப்படி வந்து அவர்கள் அது தொடர்ந்து வருகிறதோ அதே போல நாமும் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அங்கீகாரத்தோட மாறுகிறோம். 그래서 우리의 행위와 상관없이 믿으면 하나님의 자녀고 천국에 가는 것입니다. நம்மளுடைய நற்கிரியைகள் நம்மளுடைய கரத்தின் காரியங்கள் நம்மளுடைய செயல்கள் இதையெல்லாம் தாண்டி நாம் வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதே போல அவருடைய பரலோகத்தில் குடியுரிமை உடையவர்களாக மாறுகிறோம். 우리가 이 사실을 알고 현장에서 영접운동이 일어나기를 바랍니다. இந்த சத்தியத்தை அறிந்து நம்ம வந்து நம்மளுடைய ஃபீல்டுல இந்த அறிக்கையின் மூலமாக எழும்புகிற ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு ஃபீல்டாக நீங்க இருக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 또 교회 안의 제자들을 잘 양육해서 그들로 하여금 현장에서 이런 영접운동을 일으키도록 해야 합니다. இதனால இப்படிப்பட்ட அறிக்கை பண்ணுகிற ஆட்கள் அநேகர் உங்களுடைய ஃபீல்ட்ல எழும்பணும் அதற்காக நீங்கள் வந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 그러면 영접한 자들을 그냥 두면 안 되는 것입니다. 영접한 자들을 영접한 상태로 그냥 내버려 두면 안 되는 거예요. அறிக்கை பண்ண ஒரு ஆண்டவரை அறிக்கை பண்ண ஒரு நபர் அவங்க இருப்பாங்கன்னா அவங்களை அப்படியே அறிக்கை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களை அப்படியே விட்டு விடக்கூடாது. 우리가 아이를 낳으면 그 아이에게 젖도 주고 기저귀도 갈아주고 목욕도 시키고 하는 것처럼 양육이 반드시 따라가야 합니다. சோ நமக்கு ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கிறோம், அதுக்கு டைப்பர் மாத்துறோம், அதுக்கு சேவையான எல்லா விஷயங்களும் செய்கிறது போல ஒரு புதிதாக வருகிற ஒரு நபருக்கு ஆண்டவரை குறித்து தெரிந்த ஒரு நபருக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியமும் சபையில அதிகமா இருக்கிறது. 그 사람과 시간을 정하고 날짜를 정해서 매주 만나서 말씀으로 양육을 해줘야 합니다. அவங்களோட கூட நேரத்தை செலவு பண்ணி அவர்களோட வந்து அவங்களுக்காக நேரத்தை எடுத்து நம்ம அவங்களை தொடர்ந்து தேவனுடைய வசனத்துல அவர்களை வளர்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். 이 말씀으로 양육하는 내용이 지금 여러분에게 전달되고 있는 그 교재의 내용입니다. அவர்களிடத்துல நீங்கள் பேச வேண்டிய காரியங்களை தான் இன்னைக்கு நாம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற முக்கியமான காரியங்களா இருக்குது. 이걸 한꺼번에 다 해도 되고 나누어서 조금씩 나누어서 해도 됩니다.
நீங்கள் ஒரே முறையாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாலும் சரி, அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக பகுதிகளாக பிரித்து சொல்லிக் கொடுத்தாலும் சரி. 사모님들은 이 교재의 전문가가 되셔야 합니다. இந்த இந்த பாடங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை போல நீங்கள் இதை வந்து அது உங்களுக்கென்று மாற்றிக்கொள்ள வேண்டும். 전문가가 되셔서 다른 사람을 இ렇게 제자로 키워내셔야 합니다. நீங்கள் வந்து ஒரு மேற்கொண்டவராக ஒரு மேல்நிலையில் இருக்கிறவராக இருக்கும் பொழுதுதான் அதை அப்படியே ஒரு சீஷரை உருவாக்கும் பொழுது அது உங்களுக்குள்ளாக இருந்து அது அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். 여러분이 확신을 갖는 것만큼 여러분이 제자를 키울 수 있습니다. நீங்கள் வந்து உங்க கண்களால பார்க்கும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஒரு சீஷர்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். 우리는 단순한 전도를 하는 단체가 아닙니다. நம்ம வந்து ஏதோ ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற சுவிசேஷகர்கள் கிடையாது. 하나님의 말씀 운동을 통해서 전도를 해야 합니다. தேவனுடைய வார்த்தையை கொண்டு நாம் வந்து பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு தேவனுடைய பாத்திரங்களாக இருக்கிறோம். 그 전도를 하는 것에서 그치는 게 아니라 전도 운동이 일어나야 합니다. 전도 운동이 일어나야 합니다. நாம் வந்து சுவிசேஷத்தை வந்து பிரசங்கிக்கிட்டு அப்படியே விட்டுடாம அந்த இடத்துல வந்து சுவிசேஷத்தினுடைய கிரியைகள் எல்லாம் இந்த ஃபீல்டிலும் எழும்பும்படியான அந்த ஒரு கிருபையிலே நாம் இருக்கும்படிக்கு ஜெபிக்கணும். 여러분의 교회에 이 전도 운동이 일어나기를 바랍니다. இந்த சுவிசேஷத்தினுடைய கிரியைகள் உங்களுடைய சபைகளை எழும்ப வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக வாழ்த்துகிறேன். 기도하고 마치겠습니다. ஜெபித்து முடிக்கலாம். 하나님 참 감사합니다. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 우리의 이름을 하늘나라 생명책에 기록해 주셔서 감사합니다. எங்களுடைய பெயர்களை பரலோகத்தினுடைய குடியுரிமை இடத்துல ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல நீர் எங்களுக்காக எழுதி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். 우리의 연약함을 아시고 우리 안에 성령으로 내주하여 주셔서 감사합니다. எங்களுடைய பலவீனத்தை அறிந்து நீர் எங்களுடைய ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்திலே கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். 우리를 통하여 세계 복음화가 이루어지기를 원합니다. எங்கள் மூலமாக உலக சுவிசேஷத்தின் கிருபைகள் எழும்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 인도 사모님들을 주님이 축복하여 주옵소서. இந்தியாவில் இருக்கிற இந்த பொதுகளுடைய மனைமார்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். 인도 복음화를 사모님들과 교회에 맡기셨으니 성령으로 충만한 주의 은혜를 덧입혀 주옵소서. இந்தியாவினுடைய சுவிசேஷத்திற்கான காரியங்களை வந்து பொதுளுடைய மனைமார்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறபடினால் அதை தொடர்ந்து நடத்தும்படிக்கு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 이 말씀에 든든히 서서 제자들을 키워낼 수 있도록 은혜를 주시옵소서. இந்த சுவிசேஷத்துல வல்லமை இருக்கிறபடினால இது சீஷர்களை உருவாக்கக்கூடிய கிருபை இதுல இருக்கிறபடினால இதை அப்படியே செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 그래서 현장에 정말로 제자들이 세워지게 하시고 전도 운동이 일어나게 하옵소서. அதே போல உண்மையிலேயே ஃபீல்ட்ல இருக்கிற அந்த இடத்துல வந்து சீஷர்களை உருவாக்குகிற அந்த ஒரு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிருபைகள் உருவாக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். 특별히 우리의 후대들이 살아나는 응답으로 인도하여 주옵소서. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய எதிர்கால சந்ததிகள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 그 인도에 있는 모든 후대들이 말씀 운동, 전도 운동을 할 수 있도록 인도하여 주옵소서. தேவனுடைய வசனத்தின் மூலமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். 인도에 있는 후대들이 전 세계를 향하여 갈 수 있는 서밋들로 세워지는 응답을 하나님이 허락하여 주옵소서. இந்திய தேசத்தில் உள்ள தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் வந்து உலகத்தினுடைய சுவிசேஷத்திற்கு எங்கும் பரவி தேவனுடைய சுவிசேஷத்தை எடுத்து செல்லும்படியான பாத்திரங்களாக மாற நாங்கள் ஜெபிக்கிறோம். 예수 그리스도의 이름으로 기도하옵나이다. 아멘. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 아멘.